பயிற்சி 1.3 12வது சம். f ஆனது R2R என்ற சார்பு f(x) = 3x - 5 என வரையறுக்கப்படின் அது ஒரு இருபுறச் சார்பு என நிரூபித்து அதன் நேர்மாறு காண்க. இருபுறச் சார்புனா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கொன்றான சார்பு என நிரூபிக்கணும். f(x) = 3x - 5, அதே f(y) = 3y - 5 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ f(x) = f(y) அப்படின்னு நிரூபிக்கணும். அப்போ தான் ஒன்றுக்கொன்றான சார்பாகும். இப்போ f(x)னது 3x - 5 அதை அப்படியே போட்டுக்கலாம். f(y)க்கு பதில் 3y - 5ன்னு போட்டுக்கலாம். இப்போ 5க்கு 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே அடுத்து மீதி எவ்வளோ இருக்கும்? 3x = 3y தான் இருக்கும். 3க்கு 3 கேன்சல் பண்ணிடலாம். x = y. இங்கே f(x) = f(y) அப்படின்னு நிரூபித்தாச்சு. இப்போ f ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு என நிரூபிக்கப்பட்டது. அடுத்து f மேற்கோத்தல் சார்பு என நிரூபிக்கணும். அதுக்கு f(x) = y அப்படின்னு நிரூபிக்கணும் மேற்கோத்தல் சார்புக்கு. இப்போ f(x)னது இங்கே ஃபஸ்ட்டு f(x) 3x - 5 அதை எடுத்து இங்கே பிரதியிடணும். 3x - 5 = y. இப்போ 3x மட்டும் இந்தாண்ட வச்சிங்கன்னு -5 இந்தாண்ட எடுத்து போயிடலாம். அப்போ y + 5. இப்போ 3 அடுத்து எடுத்துன்னு வந்துடலாம் இந்தாண்ட. y + 5/3. இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? y + 5/3ன்னு மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிறோம். இதை f(x) = 3x - 5ல் பிரதியிடணும். எக்ஸுக்கு என்னன்னு மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிறோம்? y + 5/3ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோமா? அப்போ 3 × y + 5/3 + 5. சாரி -5. இங்கே -5 இருக்கிறதுனால இங்கேயும் -5. அப்போனாக்கா இதில் 3க்கு 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும்? y + 5 - 5 +5 - 5 கேன்சல் ஆகிடும். அப்போ y. அப்போ f(x) = y. ஃபஸ்ட்டு சொன்னதை சமன்பாடு நிரூபித்தாச்சா? therefore அப்போனாக்கா f ஆனது மேற்கோத்தல் சார்பு என நிரூபிக்கப்பட்டது. therefore f ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் மேற்கோத்தல் சார்பு ஆகும். எனவே therefore f ஆனது இருபுறச் சார்பு என நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா f ஒன்றுக்கொன்றான சார்பும் கண்டுபிடிச்சிட்டோம், மேற்கோத்தல் சார்பும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே வந்துச்சுனாக்கா fக்கு இருபுறச் சார்பு ஆகும். இப்போ fக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும். fஇன் நேர்மாறு இப்போ fக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? y + 5/3ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோமா? அதை இங்கே f(x) = yக்கு பதில் எக்ஸே போடணும். இங்கே x + 5/3. அவ்வளோதான், கணக்கு ஃபினிஷ்.